வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளினால் எங்களுடைய ஆயுளில் மற்றும் ஒரு ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இந்த ரமலானிலே எங்களுக்கு பிரயோசனமான ரமலானை உரிய முறையில் கழிக்கக்கூடிய சில ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை உங்களோடு இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹு தஆலா. அந்த வகையிலே ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிற, செய்து பழகியிருக்கிற ஒரு வணக்க வழிபாடு தான் அல் இஃப்தார் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை திறக்கும் கடமையாகும். நோன்பை நோட்பது எப்படி ஒரு கடமையாக இருக்கிறதோ, ஒரு வழிபாடாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் நோன்பை திறப்பது, அல் இஃப்தார் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை திறக்கும் காரியமும் அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றமான ஒரு அமலாக கருதப்படுகின்றது. இந்த இஃப்தார் வேளையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள், அதற்காக வேண்டி இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற வழிகாட்டல்களை உங்களோடு இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே தான் இஸ்லாம் சஹரை பிற்படுத்தி இஃப்தாரை முற்படுத்துவதை எங்களுக்கு ஒரு அழகிய வழிகாட்டலாக முன்வைக்கின்றது. அதாவது, நாங்கள் நோன்பு நோட்கும் போது சஹர் செய்யும் பழக்கமுடையவர்கள். ஆகவே அந்த சஹரை இயன்றளவு ஃபஜ்ருக்குடைய அதானுக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொண்டு எங்களுடைய இஃப்தாரை விரைவுபடுத்துவது எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற ஒரு அழகிய வழிகாட்டலாகும். இதற்கான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த தலைமுறையினரை பயிற்றுவிக்கும் போது மனித இயல்போடு ஒத்துப்போகும் வகையில் இஸ்லாத்தை முன்வைப்பவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் ஒரு நாள் முழுக்க நோன்பை நோற்றுவிட்டு, சிரத்தையோடு கஷ்டத்தோடு நோன்பை நோற்றுவிட்டு அடுத்த அன்று நோன்பு நோக்க வேண்டுமா என்ற எண்ணம் எங்களிடத்திலே வருவதை இஸ்லாம் விரும்புவதில்லை. ஆகவேதான் அவர்களுக்கு அதனை இலகுபடுத்தி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு அதனை சுலபமாக்கி வைப்பதற்கு இஸ்லாம் கையாண்டிருக்கின்ற ஒரு வழிமுறைதான் சஹரை பிற்படுத்தி இஃப்தாரை முற்படுத்துவதாகும். இதன்போது அவர்கள் இலகுவான முறையிலே, சுலபமான முறையிலே பயிற்சி பெறவும், அதனை அழகிய முறையில் நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஒரு வழியாக, சந்தர்ப்பமாக அது அமைகிறது. அந்த வகையிலே தான் இது முதலாவது விடயம், எங்களுடைய இஃப்தார் வேளையிலே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அதனை போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்ற ஒரு ஹதீஸ், லா யஸாலுன் நாஸு பிஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. மனிதர்கள் தங்களுடைய இஃப்தார் வேலையை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் அவர்களுக்கு சிறந்ததாகவே இருக்கின்றது. அதாவது அவர்கள் எவ்வளவு அவசரமாக, துரிதமாக அந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்து கொள்கிறார்களோ, முடித்து கொள்கிறார்களோ, அவ்வளவு தூரம் அவர்களுக்கு அது சிறந்ததாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கியமான விடயம்தான், நாங்கள் எங்களுடைய இஃப்தார் வேளையிலே நாங்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை ருசிப்பதற்கும் அதனை நுகர்வதற்கும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலத்திலே நுகர்வு கலாச்சாரம் மிகைத்து போயிருக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் அவ்வளவு நேரமும் அல்லாஹுக்காக என்ற நியத்தோடு எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய தேவைகளை கட்டுப்படுத்தி கொண்டு விட்டு இஃப்தார் வேலை வரும்போது அந்த அனைத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தி அனைத்தையும் ஒரு வினாடிகளில், ஒரு சில நிமிடங்களில் தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் அவசரப்படுகிறோம், நாங்கள் முந்திக் கொள்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே இஃப்தாருடைய வேளையிலே பல வகையான உணவுகள், அறுசுவையான உணவுகள் எங்கள் முன் பரிமாறப்பட முடியும், எங்கள் முன் பந்தியிலே வைக்கப்பட முடியும். அந்த இடத்திலே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இஃப்தாரை அவசரப்படுத்துவதை, துரிதப்படுத்துவதை வரவேற்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் எங்களுக்கு முன்னிருக்கின்ற அந்த விடயங்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் அந்த இடத்திலே முக்கியமான ஒன்று. எங்களுடைய அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் அந்த இடத்திலே உணவுகளை கண்டில்லாதவர்கள் போன்று செயல்படுவது, அல்லது எங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிற உணவுகள் அனைத்தையும் நுகர முற்படுவது, அல்லது 4 பேர் இருக்கின்ற இடத்திலே 10 பேர் 15 பேருக்கான உணவுகளை வரவழைத்து வீண்விரயம் செய்வது, இது போன்ற விடயங்களை நாங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக தவிர்த்து கொள்ள முடியும். ஆகவே நோன்பு திறக்கின்ற அந்த வேளையிலே நாங்கள் அவ்வளவு காலமும் அவ்வளவு நேரமும் அல்லாஹுக்காக எங்களுடைய இச்சைகளை, தேவைகளை, ஆசைகளை கட்டுப்படுத்தி இருந்தோம். ஆகவே அதனை கடைசி நொடி வரை எங்களுடைய மனதில் கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். அதுபோலத்தான் இஸ்லாம் இஃப்தாருடைய வேளையிலே
ஒரு மனிதன் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே எந்த தடையுமின்றி அங்கீகரிக்கப்படுவதாக வழிகாட்டுகின்றது. அந்த இடத்திலே நாங்கள் இஃப்தாருடைய வேளையிலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து எங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறையிட்டு துஆ செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இஃப்தாருக்காக அமர்கின்ற நாம் மக்ரிபுடைய அதான் வரையும் ஒரு சில காலங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எங்களுடைய தேவைகளை எங்களுடைய கஷ்டங்களை முறையிட்டு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மற்றும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதுபோன்றுதான் இஃப்தாருடைய வேலையிலே ஓதக்கூடிய ஒரு துஆவும் அழகிய ஒரு துஆவும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. பல வகையான அறிவிப்புகளில் பல வகையான துஆக்கள் வந்திருந்தாலும் கூட ஆதாரபூர்வமானதாகவும் மிகவும் ஈடேற்றமுள்ள ஒரு துஆவாகவும் பின்வரும் துஆவை எங்களை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது. ذهبَ الظَّمَأُ وَابْتَلَّتِ الْعُرُوقُ وَثَبَتَ الْأَجْرُ إِنْ شَاءَ اللَّهِ. தாகம் தீர்ந்து விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டது, அல்லாஹ் நாடினால் எனக்கான கூலியும் உறுதியாகிவிடும் என்ற இந்த அழகிய துஆவை நாங்கள் அந்த இடத்திலே ஓத வேண்டும். இந்த துஆ எங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றது. நாங்கள் அல்லாஹுக்காக பசித்திருந்தோம், அல்லாஹுக்காக எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தியிருந்தோம். இது அதிலிருந்து வெளிவருவதற்கான நேரம். நாங்கள் பகல் வேளை முழுவதும் நோன்பு நோற்று அந்த நோன்பை திறக்கின்ற நேரம். ஆகவே நாங்கள் பசித்திருந்த அந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்தியிருந்த அந்த வேளையிலும் அதற்கான வேண்டிய கூலியை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் தாலா என்கிற அந்த ஒரு எண்ணத்தை இந்த துஆ எங்களுடைய மனதிலே மீட்டிக் கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இஃப்தாருடைய வேளையிலே இந்த துஆவை கேட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோலதான் ஒரு ஹதீஸிலே பின்வருமாறு வருகின்றது. லிஸ்ஸாஇமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திர், முதலாவது சந்தோஷம் அவர் இஃப்தார் செய்யும் வேளையிலே கிடைக்கின்றது. ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு, இரண்டாவது சந்தோஷம் அவருடைய ரப்பை, அவனுடைய இரட்சகனை அல்லாஹ்வை நாளை மறுமை நாளில் அவன் காணும் போது கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு புலப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு செய்திதான், நோன்பு திறக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சி என்பது இவ்வளவு காலமும் பொறுத்து விட்டோம், இனி இதனை நாம் முறுத்து எங்களுக்கு வேண்டுமானதை சாப்பிட்டு கொள்ள முடியும் என்ற அந்த சந்தோஷம் கிடையாது. மாறாக நான் அல்லாஹ் கூறிய ஒரு காரணத்திற்காக, அல்லாஹுக்காக மாத்திரம் நான் எனது ஆசைகளை அடக்கி இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் நான் பொறுமையாக இருந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இயலுமையை எனக்கு தந்த அல்லாஹுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆகவே நாளை மறுமையிலே அவன் எனக்கு இந்த கூலியை நிரப்பமாக தர இருக்கிறான் என்ற அந்த ஆனந்தம், என்ற அந்த சந்தோஷம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படும். அது மாத்திரமின்றி அல்லாஹ் இது நோன்பு எனக்கானது, அதற்கான கூலியை நானே வழங்குகிறேன் என்று ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருப்பது போல, நாளை மறுமையிலே அந்த அடியானை அல்லாஹ் சந்திக்கின்ற போது அவன் எப்படியான கூலிகளை, எப்படியான நன்மாராயணங்களை எனக்கு தருவான் என்ற அந்த சந்தோஷமும் அந்த அடியானிடத்திலே ஏற்படுகின்றது. ஆகவே இஸ்லாம் வழிகாட்டுகின்ற இந்த ஒழுங்குமுறைகளை பேணி எங்களுடைய இஃப்தாரை அழகிய முறையில் ஆக்கிக்கொள்ள வல்ல நாயன் துணை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானை வெற்றிகரமாக பயன்படுத்த எம்மோடு இணைந்திருங்கள்.